லன்ச் மெனுவில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது தால் ரைஸ். சில சமயம் அந்த மெனு ஒர்க் அவுட் ஆகாது. தால் ரைஸ் வேணான்றப்போ நம்ம விட மாட்டோம். டக்குன்னு இன்னொரு பவுலில் ரசம் ரைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ரசம் ரைஸ் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேணான்றுவான். அப்பையும் விட மாட்டோம். இன்னொரு பவுலில் கொஞ்சம் ரைஸு கர்டு மிக்ஸ் பண்ணி கர்ட் ரைஸ் கொடுத்துருவோம். கர்ட் ரைஸ் சாப்பிட்டா ஓகே, ஹாப்பி. ஆனால் இப்போ மிச்சமாக இருக்கிற அந்த தால் ரைஸும் ரசம் ரைஸும் நம்ம கீழே போடுவோமா, வேஸ்ட் ஆக்குவோமா? நெவர். என்ன பண்ணுவோம்? அம்மாங்க தான் சாப்பிடுவாங்க. அது போச்சா. அதே மாதிரி ஹோட்டல் எங்கே போனாலுமே ஒரு காமாக உட்காந்து சாப்பிடவே முடியாது. ஓகே, வெதர் கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் சூடாக காஃபி குடிப்போம், சூடாக சூப் குடிப்போம் அப்படின்னா முடியவே முடியாது. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு இவங்க சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். ஏன் மெனு கார்டில் கூட கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக என்னென்ன மெனு இருக்குது, என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்றத கூட பார்க்க முடியாது. நம்மளோட ப்ரியாரிட்டிஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிரும். அதை விட ஃபுட்டு சூடாக சாப்பிடவே முடியாது. ஆறி போய் கடைசியாக வேறு வழியே இல்லாமல் தான் சாப்பிட்ணும். இதை கூட விடுங்க, ஹோட்டல் போய் சாப்பிட்றவோ இல்லையோ அவங்கள என்டர்டெயின் பண்ணுறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாகவே இருக்கும். நிறைய தடவை ஒரு கையில் நான் சாப்பிட்டுட்டே இன்னொரு கையில் தம்பிக்கு ஊட்டி விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பசி, வெயிட் பண்ணுற அளவுக்கு பொறுமையும் கிடையாது. பல நாள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வர்றதுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி தட்டில் இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். தட்டில் ஃபுட்டு இருந்தாலும் சரி, அது எவ்வளோ டெம்ப்டிங்கான ஸ்மெல் வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இவனுக்கு ஃபீட் பண்ணணும், இவனுக்கு ஊட்டணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள். இதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸா, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, மாம் யூ ஆர் டூயிங் கிரேட். அட ஆமாம்ல அப்படின்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னா கிரேட்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.